நிற்கிறேன், ஒரு வண்டிக்காரன் ஏற்ற மாட்டேங்கிறான் அப்படின்றாங்க. நம்ம இங்கே இருக்கிறதே இது ஒரே ஒரு சென்டரு. இங்கே 10 ஊருக்கு இதுதான் இருக்கு. ஸ்டாஃப் அனுப்பிச்சாச்சு, பதிலுக்குன்னு ஒரு ஸ்டாஃப் எடுக்கல. இவங்க தான் இப்படி ஒரு ஸ்டாஃப்னு சொல்லிட்டு போஸ்டிங் எடுக்கல. ஓ பிஎஸ் வந்து ஸ்டாஃப் வரும், வந்துட்டு செஞ்சு கொடுத்துருவோம். ஆஹா. அதனால வந்து வரவங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியலன்னா அவங்க எல்லாம் கை போட்டு தான் வர வேண்டியதா இருக்கு. மக்கள் அதிகாரம் யூடியூப் சேனல் சார்பில் மக்களுக்கு எமது வணக்கங்கள். மக்களை தேடி மருத்துவம் என்கிறார் ஸ்டாலின். ஆனால் மக்களே மருத்துவத்தை தேடி போனாலும் மருத்துவம் இல்லை. விடையூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டாக்டர்களும் நர்ஸும் எப்போது வருகிறார்கள், எப்போது போகிறார்கள் என்பது விடையூர் கிராம மக்களுக்கும் சுற்று வட்டார பகுதி மக்களுக்கும் தெரியவில்லை என்கிறார்கள். மேலும் இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் சுற்றி உள்ள ஒரு 10 கிராமங்களுக்கு இதுதான் மையமாக இருந்து வருகிறது. இங்கே டாக்டர் எந்த நேரத்திற்கு வருகிறார், எந்த நேரத்திற்கு போகிறார் என்பதும் தெரியவில்லை என்கிறார்கள் கிராம மக்கள். மேலும் நர்ஸ் எப்போதும் டியூட்டி மாறி மாறி இருக்க வேண்டியவர்கள். அதாவது அவர்கள் 24 மணி நேரமும் அங்கு பணிபுரியக்கூடியவர்கள். அவர்கள் தங்களுடைய இஷ்டத்திற்கு வருவதாக தெரிவிக்கின்றனர். இது பற்றி அங்கு இருக்கும் ஒரு நர்ஸ் ஒருவரை கேட்டால் அதற்கு அவர் சொல்லும் பதில், இந்த ஊருக்கு என்று தனியாக யாரையும் நியமிக்கவில்லை, நாங்கள் வேறு இடத்தில் வேலை செய்கிறோம், எங்களை இந்த இடத்தில் வேலை செய்ய சொல்கிறார்கள். மேலும் அவர்கள் சொல்லும் பதில், இந்த ஊருக்கு போக்குவரத்து வசதி இல்லை, சில பேருக்கு 2 வீலர் ஓட்ட தெரியாது, அதனால் அவர்கள் 2 வீலர் கை போட்டு தான் வர வேண்டும் என்கிறார்கள். இப்படி பல காரணங்களை சொல்வதற்கு வேலைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் இதை திருவள்ளூர் மாவட்ட ஆரம்ப சுகாதார நிலைய துணை இயக்குனர் தான் இதற்கு பொறுப்பேற்று சரியான முறையில் இங்கு டாக்டர்களையும் நர்ஸுகளையும் நியமிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். அது மட்டுமல்ல, இங்கிருந்து 10-15 கிலோமீட்டர் தூரம் சென்றால்தான் திருவள்ளூருக்கு மருத்துவம் பார்க்க முடியும். அதுவரை ஒரு முதலுதவி செய்யக்கூடிய ஒரு மருத்துவம் ஒவ்வொரு மனிதருக்கும் அவசியம் தேவை. கிராமங்களில் வசிக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு நாய்க்கடி, பாம்புக்கடி, தேள்கடி, இப்படி இது போன்ற விஷ ஜந்துக்கள் மத்தியில் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு இது போன்ற உடனடி சிகிச்சை அவசியம் தேவை. அது மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் மருத்துவமனையும் கடம்பத்தூருக்கு சென்றால்தான் முடியும். அந்த மருத்துவர்களும் கிராமங்களுக்கு சென்று பணி செய்வதில்லை. அதனால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். ஆனால் ஸ்டாலின் அரசாங்கம் மக்களை தேடி மருத்துவம் என்கிறார். இங்கே மக்கள் தேடினாலும் மருத்துவம் கிடைக்கவில்லை என்பதுதான் இப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டு. நன்றி, வணக்கம்.